வேதனைப்பட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து எல்லா செய்திகளையும் எடுத்துக்கிட்டு நபிகிட்ட வர்றாங்க. வந்து இந்த மக்காவாசிகளுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி கவலைப்படுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க முதல்ல. அதுக்கு அடுத்து வந்து மக்காவாசிகள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. பதில் சொல்லிட்டு நபிய உங்கள்ட்ட ரூஹ பத்தி கேக்குறாங்க, உயிரை பத்தி கேக்குறாங்க. அந்த உயிரை பத்தின செய்தி இருக்குல்ல, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அது உங்களுக்கு குறைவா அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அத பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. 17 நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரா இஸ்ரால 85வது வசனம். கூட யாரு சொன்னா இந்த வசனத்தை பத்தி சொல்லல, இந்த ரூஹ பத்தி எனக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சுன்னு சொன்னா, அதே வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. நபியே, உயிரை பற்றியவர்கள் கூட கேக்குறாங்க. உயிர் என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது. அது ஒரு பொருள் இல்ல, டப்பால போட்டு அடைச்சு வைக்க இல்ல அங்க இருந்து எடுத்து உங்கள்ட்ட காட்டுறது. உங்களுக்கு அது பத்தி வந்து குறைவான அறிவு கொடுக்கப்பட்டிருக்குன்ற நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க அப்படின்ற வசனத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர்றாங்க. இந்த செய்திய அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. தஃப்சீர் தபரி லுபாஉன் நூல் அப்படிங்கிற ஒரு கிதாபுலையும் பதியப்பட்டிருக்குன்னு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தியை கொண்டு வர்றாங்க. நபியே அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இறை செய்தியின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர்களின் போக்குக்காக கடும் துக்கப்பட்டு உண்மை நீ மாய்த்துக் கொள்வீர்கள் போலும். ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டாங்க இல்லையா, ரொம்ப வேதனைப்படுறாங்க இல்லையா, அதுக்கு அல்லாஹ் தஆலா கேக்குறான், நபியே இந்த இறை செய்திய அவங்க நம்பிக்கை கொள்ளண்டா நீங்க உங்க போக்கு ரொம்ப கடுமையா இருக்கு, உங்களையே நீங்க மாற்றிக்கிறவங்க போலயே. நிச்சயமா நாமின் மேலுள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக ஆக்கியிருப்போம். அவர்களில் யார் நன்னடத்தை உடையவர்கள் என்பதை நாம் பரிசோதிப்பதற்காக. நம்ம இந்த பூமியை நிரந்தரமா படைச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த அலங்காரமா படைச்சிருக்கோம், அழகாக்கியிருக்கோம். ஏன் தெரியுமா? அவங்கள யார் இத பார்த்து மயங்கி மசங்கி ஒண்ணுமில்லாம இந்த துனியாவோட போறாங்க, இல்ல இது நிரந்தரம் இல்லாதுங்கிற இறை வழிகாட்டுதலை எடுத்து நல்ல நடத்தை உடையவர்களா இருக்காங்க டெஸ்ட் பண்றதுக்காகத்தான். ஐயுக்கும் அஹ்சன அமலா, யார் அழகிய அமல் செய்யக்கூடியவர்களா இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம படைச்சிருக்கோம். நீங்க உங்களையே மாற்றிக்கிற வேணாம். நாம் இதன் நிச்சயமா நாம் அதன் மேலுள்ளவற்றை ஒரு நாள் கட்டாந்தரையாக்குவோம். எத்தனை பில்டிங் அப்ப புருஷ் கலிஃபாவெல்லாம், அதுக்கு மேல அமெரிக்கால அங்க எங்கெல்லாம் இருக்க 125 பில்டிங், அதோட பெருசு அதோட பெருசு, அதெல்லாம் கட்டாந்தரையா ஆயிருமா? அப்படி பெரிய லிப்ட் வச்சு அப்படியே அழகா ஒரு குண்டு மேல நிக்கிற மாதிரி, ஒரு நத்தைக்கு மேல இருக்க கூண்டு மேல இருக்கிற மாதிரி இத்தனை வகையான பில்டிங் எல்லாம் தரையா போயிருமா? இடிஞ்சு தூளாயிருமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, நிச்சயமா நம்ம அதன் மேல் உள்ளவற்றை ஒரு நாள் கட்டாந்தரையா ஆக்குவோம். சுப்ஹானல்லாஹ். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். இணை வைப்பாளர்கள் ஒருவரை கொள்கை ஏற்காம விலகி நிற்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா, நபியே அவர்கள் மீது உள்ள துயரங்களின் காரணத்தை உங்களுடைய உயிரையே மாச்சுக்கிறவங்க போலயே. 35வது அத்தியாயத்துல 8வது வசனமா அல்லாஹ் தஆலா சொல்றான். வேறு சில வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்களுக்காக நீங்க கவலை அடைய வேண்டாம். 15ல 88, 16ல 127, 27ல 70வது வசனம். இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அவ்வளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. என்னடா இந்த மக்களுக்கு இவ்வளவுலாம் எடுத்து சொல்றமே, இவ்வளவுலாம் அவங்களுக்கு நம்ம நேர்வழி காட்டணும்னு நினைக்கிறோமே, இப்படி வீணா போறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். 26வது அத்தியாயம் 3வது வசனத்துல, நபியே அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக ஆகவில்லை என்பதற்காக உண்மை நீரே மாய்த்துக் கொள்வீர் போல். அதாவது அவர்கள் மீது நீங்க கொண்ட கவலையால உண்மை நீரே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேக்குறான். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6வது வசனத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, நபியே இந்த இறை செய்தி இந்த குர்ஆன் மீது அவங்க நம்பிக்கை கொள்ளாட்டி அவங்களுடைய போக்கு கடும் போக்கு பார்த்து ரொம்ப துன்பப்பட்டு உங்களை மாச்சுக்கிறவங்க போல தெரியுதுன்னு அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க. கடும் துக்கம், கடுமையான வேதனை, அப்படி அந்த அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா அது பாருங்க, அறிஞர்கள் எவ்வளவு எழுதுறாங்கன்னு. அவங்க சஞ்சலப்பட்டாங்களாம், கலக்கம் அடைஞ்சாங்களாம்,
அன்னையே எத்தனையோ தடவை மலைக்கு மேல உச்சியில ஏறுவாங்களாம். இப்படி சொல்லி அந்த இடத்துல எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாம். நபியே நீங்க அச்சப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு சொல்றோம் இந்த மக்களுக்காக, நம்ம இவ்வளவுலாம் எடுத்து சொல்றோம், ஆனாலும் இது தெரிஞ்ச மாட்டாங்களே, கேட்க மாட்டாங்களே. நமக்கு தெரியுது இவங்க போய் நரக படிக்குழியில விழுக போறாங்கன்னு தெரியுது, நம்மளுடைய உறவினர்களா இருக்காங்க, அப்படி இருந்து இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்களாம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கொடுக்குறாங்க. அதாவது கடும் துக்கம் அப்படிங்கறத சொல்றதுக்கு அல்லாஹ் தாலா இதுல இந்த இடத்துல ஒரு அரபு வார்த்தை யூஸ் பண்றான். இதுக்கு கத்தாத ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர்கள் மீட்பு கொண்ட கவலையாலையும் ஆத்திரத்தாலையும் உண்மை நீரே கொன்று விடுவீர் போல் இருக்குதுன்னு அல்லாஹ் தாலா கேக்குறான். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சஞ்சலம் கவலைங்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. எல்லாமே இதுக்கு நெருக்கமான பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நபியே நீர் அவங்களுக்காக கவலைப்பட வேண்டாம், மாறாக அல்லாஹ்வின் தூது அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. யார் நேர்வழிப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்லது, யார் வழிகேட்டுல போறாங்களோ அவங்களுக்கு கேடு. அவங்க மீது அவங்களோட துயரத்தின் காரணமா உங்களை நீங்க அழிச்சுக்கிற வேண்டாம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லையில இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 18வது அத்தியாயத்துல 6வது. இதுக்கு விளக்கம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்காவுல ஒரு தடவை குறைஷி தலைவர் உத்பா பின் ரபிஆவும் அபூ ஜஹல் பின் ஹிஷாம் இவங்களும் குறைஷியர் கொஞ்சோட உட்கார்ந்து இருந்தாங்க கூட்டமா குழுவா. அப்போ என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு தன்னுடைய சமூகத்தார் எதிர்ப்பு தன்னுடைய என்னை குறிக இந்த கொள்கை, இந்த தூது செய்தி அவர்களுக்கு நிராகரிக்கிறது கடும் சுமையா இருந்துச்சு. அந்த சமுதாயத்தோடைய அந்த போக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான துக்கத்தை கொடுத்துச்சு. அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்னு மருத வகையில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சமுதாயத்தார் இந்த அசத்தியத்தின் மீது புடிவாதமா இருக்கிறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. சாதாரணமான துக்கமா அது இல்ல. எப்படிப்பட்ட துக்கமா இருந்துச்சுன்னா, ஒரு அன்புக்கு பாசத்துக்கு நெருக்கத்துக்கு உரியவங்க ஊரை விட்டு போனா நம்ம எப்படி கவலைப்படுவோம், வேதனைப்படுவோம். அது மாதிரி அவங்களுடைய புறக்கணிப்பால் இவங்க சொல்றதை ஏத்துக்கிறாம இருக்கிறது இவங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வலி. அதை விட ஒரு பெரிய துயரத்தை தாங்க முடியாம இருந்துச்சு அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, என்னடா நம்ம இவ்வளவு சொல்றோம் கேட்க மாட்டாங்க, நம்ம இருந்ததான் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வழிய கொடுத்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இத உணர்த்தக்கூடிய வகையிலதான் அவர்களுடைய போக்கு இருக்குது அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியே நீங்க கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, விட்டுருங்க. நீங்க சொல்றத கேட்கல, கேட்டா உங்களுக்கு நல்லது, கேட்காட்டி அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஒரு உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும்டா, சமுதாய வழிகாட்டி எப்படி இருக்கணும்டா, அந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய சீரழிவை பார்த்து துடிக்க கூடியவர்களா, அதுக்கு தீர்வை தேடக்கூடியவர்களா, ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு அக்கறையோட நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. உலக வரலாற்றையே இப்படிப்பட்ட ஒரு தலைவரா அப்படின்னு வியந்து உலகமே பேசக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சமுதாயத்தை நினைச்சு, தன்னுடைய உம்மத்துக்களை நினைச்சு, தன்னுடைய ரத்த சொந்தங்கள்லாம் இல்லையா அவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க. அல்லாஹ் தஆலா கண்ணு முன்னாடி காட்டுறானே, நரகத்துக்கு தான் போறீங்க, உங்களுடைய முன்னோர்களை பின்பற்றின அழிவுக்கு தான் போறீங்க, அவங்க அறிவில்லாம யோசிக்காம சிந்திக்காம அவங்க செஞ்சா நீங்களுமா அப்படி செய்யறீங்க, நீங்களும் அந்த அழிவு படுகொலிக்கா போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ ஒரு உண்மையான தலைவரா இருந்தா, ஒரு உண்மையான சமுதாய வழிகாட்டியா இருந்தா, நம்ம சமுதாயத்துல நம்ம வாழும்போது சீரழிவுகள் நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், அதை தடுக்கக்கூடியவனா இருப்பான், அதை தீர்வு காணக்கூடியவனா இருப்பான், அது வழி தேடக்கூடியவனா இருப்பான் அப்படிங்கிறதுல முன்னோடியா அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாங்க. உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு தலைவரா, இப்படி தன்னை விட எத்தனை இடத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன்
சில மலையை தங்கமா ஆக்கி தரவான்னு கேட்டான். நம்ம பார்த்தாலே முந்தின சூறாவுல இந்த பள்ளத்தாக்கெல்லாம் உனக்கு தங்கமா ஆக்கி தந்துடவா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கணும். ஒரு நாள் நான் பசியோட, ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பிடணும், உன்னை புகழணும். இன்னொரு நாள் நான் பசியா இருக்கணும், உன்கிட்ட தேவை உள்ளவனா இருக்கணும். அப்ப சுப்ஹானல்லாஹ், அதே மாதிரி அவங்களுக்கு வந்த அன்பளிப்புகள், அவங்களுக்கு கிடைச்ச பொருளை, கிடைச்ச கனிமத்து பொருட்கள் அல்லாஹ் தஆலா 5ல ஒரு பங்கு வச்சுக்கிற சொல்லிட்டான். இருந்தாலும் வரக்கூடியவங்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, வறியவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. கடைசி நேரத்துல என்ன சொத்தை வச்சுட்டு போனாங்க, என்ன பேங்க் பேலன்ஸ் அந்த குடும்பத்துக்காக வச்சுட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு தலைவரான ஆச்சரியப்பட்டு உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மேல அக்கறையும் பாசமும் அந்த மக்களுக்கு வழிகாட்ட துடிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தலைவருடைய உம்மத்தா நாம இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த 6வது வசனத்துக்கு இவ்வளவு விளக்கங்களை சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த உலக மக்கள் மேல, இந்த சமுதாயத்தின் மேல இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் இரக்கத்தோடையும் வழிகாட்டுதலுக்கு அழகிய பண்பை முன்மாதிரியா எடுத்து காட்டக்கூடிய ஒரு தூதரா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. அதுக்கு மேல நீங்க ரொம்ப உங்களை மாற்றிக்கிற வேணாம், உங்களை வருத்திக்கிற வேணாம்னு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லக்கூடிய வசனமாகவும் இந்த 6வது வசனம் இருக்கு. அடுத்து 7வது வசனம், இருந்தோம் அல்லாஹ் இந்த உலகத்தை தன் ஒரு தற்காலிக உறைவிடமா ஆக்கியிருக்கேன். இந்த அடையக்கூடியது, இதுல இருக்கக்கூடிய அலங்காரங்கள், அழகான ஆக்கி இருக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா நிரந்தரம் இல்லாதது. இது சோதனை சாலையா இருக்குது, நிலையான நிரந்தரமானதா நான் இந்த ஆட்களை அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறான் நபியின் மூலமா உலக மக்களுக்கு. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமியின் மீது உள்ளதை ஒரு நாள் நாம் தரைமட்டமாக்குவோம். ஆசையா பார்த்து கட்டுறமே வீடு, கபோர்ட்ஸ், ஒவ்வொரு இடமும் இப்படி ஒவ்வொரு ஷோகேஸ், அதுல எப்படி எல்லாம் வைக்கணும், அதை கண்ணுக்கு பார்க்க அழகா இருக்கும். தப்பே இல்ல, யாரும் நான் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அப்ப வீடு கட்டுறது தப்பா, டைல்ஸ் ஊட்டுறது தப்பா, ரூம்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்றது தப்பா, எதுவுமே தப்பு இல்ல. ஆனா கல்புல எல்லாத்தையும் நம்ம கையில வச்சிருக்கணுமே தவிர கல்புக்கு கொண்டு போக கூடாது. இதெல்லாம் நிரந்தரம் இல்லாது. இதை விட இந்த டைல்ஸ், இந்த கிரானைட், இந்த இதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அல்லாஹ் தஆலா இதெல்லாம் தங்கத்துல தர்றேங்கிறானே, அதோட சாந்து கஸ்தூரியில அப்ப கமகமன்னு மணக்கும். நம்ம இங்க ஒரு சாம்பிராணி போட்டாவே பெரிய விஷயம், ஊது சூப்பரா இருக்கு இப்படி வரும், நல்லா கஸ்தூரியில தர்றேங்கிறானே. அப்ப அதை நினைச்சு இது வாழுவோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹலாலான முறையில சம்பாதிப்போம், ஹலாலான முறையில வீடுகளை அமைப்போம், ஹலாலான முறையில எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதையே பார்த்து அதோட அழகுல, அதோட செல்வத்துல மதிமயங்கி போயிடாம, இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. அந்த ஒவ்வொரு டைல்ஸையும் பார்த்தோம், ஒவ்வொரு பெட்ரூமை பார்த்தோம், அந்த பெட்ரூம் செட்டையும் பார்த்தோம், ஒவ்வொரு ஜுவல்ஸையும் பார்த்தோம், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுகளையும் பார்த்தோம், ஒவ்வொரு சொத்துக்களையும் பார்த்து நாம பேசணும். நீ நிரந்தரம் இல்ல, நீ கொஞ்ச நாளைக்கு, நீ இன்னைக்கு எனக்கிட்ட, நாளைக்கு கிட்டையோ, ஆனா எனக்கு என் ரப்பு சொன்னபடி வாழ்ந்தா இதை விட அழகான வீடு. ஒரு முத்து, அந்த ஒரு முத்துல கொடைஞ்சி ரூம்ஸ் வச்சிருப்பானா, ஒவ்வொரு ரூமோட எண்டிங்லயும் ஒரு பனிப்பெண் சிதறிய முத்துக்கள் மாதிரி வேலை செய்யறதுக்கு சிறுவர்கள், பெரியவங்களா இல்லாம சின்ன பிள்ளைய பார்த்தா பாருங்களேன், நமக்கு ஆசையா இருக்கும், கொஞ்சனும் போல இருக்கும், தூக்கணும் போல இருக்கணும், அப்படி அப்பனானு போல இருக்கும். பார்த்து நம்ம இயற்கையா நிதர்சனமா நினைச்சு பாருங்களேன். சோ அப்போ இங்க இருக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ற அழியக்கூடியது, உங்களுக்கு அழியாதது வச்சிருக்கேன், அதுக்கு ஆசைப்படுங்க. இந்த அழிஞ்சு போறதுல உங்களுடைய ஈமானை இழந்துராதீங்க. இதுக்கு ஆசைப்பட்டு ஹலால் ஹராம் பேணாம இருக்கிறாங்க, இதுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய தொழுகைகளை, இபாதத்துகளை அலட்சியப்படுத்திடாதீங்க, இதுக்கு ஆசைப்பட்டு ஹராம்கள்ல போய் விழுந்துடாதீங்க, அல்லாஹ்வை நிராகரிக்க போயிடாதீங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வாழ்க்கைப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்காம, இதெல்லாம் கொஞ்சம் தான் நம்ம சூரா வாக்கியா தஃசீர் செஞ்சோம். அதுல பார்த்தா அல்லாஹ் தஆலா சோபாக்கள், அந்த சோபாவுல விரிப்பு, அந்த விரிப்புல இருக்க பிளவர்ஸ் இருக்குல்ல, டிசைன், அதெல்லாம் தங்கத்தால. சுப்ஹானல்லாஹ், தலைக்கு சீவுற சீப்பு தங்கத்தால, தட்டு வெள்ளியால, கிண்ணம் வெள்ளியில, வெள்ளி தங்கம் கிளாஸ் மாதிரி இருக்குமா. எப்படி நான் நினைச்சு பார்க்கவே முடியல. அப்போ அல்லாஹ் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஆனா இது இன்னைக்கு நமக்கு பெரிய விஷயம். இத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எந்த கண்ணும் கண்டிராது,
எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பும் சிந்திச்சு கூட பார்த்திருக்காதத வச்சிருக்கான். சூரா காஷியாவை எடுத்து படிச்சு பாருங்களேன். 8 வசனம் ஃபர்ஸ்டுக்கு நரகத்தை பத்தி பயமா இருக்கும், அச்சமா இருக்கும் சொல்லுவான். அதுக்கு அடுத்த வசனங்களை பார்த்தா உங்களுக்கு ரூம்பு, அதுல உயரமான கட்டிலு, அதுல சுத்தி தலைவனை, அதுல நீங்க குடிக்கக்கூடிய கப்பு, அது கிடையாது. அதுக்கு இடையில வாட்டர் ஃபால்ஸ் தான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சோண்டு மீன் தொட்டி வச்சு சலசலட்டு ஓடுனா கல்புக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒரு சின்னதா ஒரு ஓரத்துல வச்சுட்டு கட்டி இருந்தாங்கன்னா அதுல பட்டா பெட் எல்லாம் நனைஞ்சு போயிருப்போது, அதுக்குள்ள போய் விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா இப்படி அமைச்சிருக்கான எப்படி இருக்கும், அதுதான் கற்பனைக்கு எட்டாதது. அப்ப இந்த உலகம்ங்கிறது, இதுல இருக்க அலங்காரம்ங்கிறது நிதர்சனம் இல்லாதது, இது சோதனை சாலையா நான் ஆக்கி வச்சிருக்கேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அத பார்த்து அத இதை பத்தி நீங்க நல்லா கல்புல வச்சு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது அழியக்கூடியது, இது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அல்லாஹ் தஆலா இந்த 7வது வசனத்துல சொல்றான். இதையே நிச்சயமாக இந்த பூமியில் மேலுள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக ஆக்கி இருக்கிறோம். அவர்களில் யார் நம்மிடத்தை உடையோர் என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இங்க பாருங்களேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நான் எதை சொல்லுவேன் எதை விடுவேன்? பெரிய அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு வீடுன்னா வீடு நம்ம கட்டி இருக்க வீடு இல்ல, நம்ம 5 சென்ட்ல கட்டி இருந்தா பெரிய வீடு, 10 சென்ட்ல கட்டி இருந்தா பெரிய மாளிகை, 1 ஏக்கர்ல கட்டி இருந்தானா அல்லாஹ் தஆலா சொல்றான் அரச தர்பார் மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்கிற வீடு. சூரா தஹர் எடுத்து படிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்க நபியே நீங்க அங்க பாத்தீங்கன்னா அரச மாளிகை இருக்கிற மாதிரி இருக்கும், போய் பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு அரசருடைய மாளிகையில பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு புர்னே மன்னரோட எடுத்து பாருங்களேன், எப்படி இருக்கும்? தங்கத்திலேயே எல்லாமே சுப்ஹானல்லாஹ். அதுல ஒன்ன பாத்துட்டு நான் கூட என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்க பாருங்க தங்கத்திலேயே பிளைட் எல்லாம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னப்பா அதுக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அங்கதான் இருந்துட்டு வந்தாங்க நேச்சுரலா. 2-3 வருஷம் அவங்களோட இருந்துட்டு வந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. இந்த உலகம்ங்கிறது நிரந்தரம் இல்லாது, தங்கம் தான், வெள்ளி தான், பல வகையான கார்கள் தான், பல விதமான ஒரு அழகிய வாழ்க்கை தான், இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. இது அலங்காரமா நம்ம வச்சிருக்கோம். யார் இத இதுல நன்னடத்தை உடையவர்களா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை நம்புறாங்களோ, இது நிரந்தரம் இல்ல, இதை விட விசாலமானதா எல்லாம் வச்சிருக்கோம், அத நினைச்சு பார்த்து நம்ம செய்வோம்னு யாரு இருக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் இனிமையான பசுமையானதுமா இருக்கு, அதுல உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி இருக்கிறான், நீங்க எப்படி செயல்படுறீங்கன்னு பாக்குறதுக்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நீ ஈஸியாக்கி கூடிய அல்லாஹ், இந்த இனிமையிலையும் இந்த உலகத்தோட அலங்காரத்திலையும் நாங்க மதிமயங்கி போவதில்லை இருந்து அல்லாஹ் நீ எங்களை பாதுகாத்து அல்லாஹ் மறுமையின் அழியாத இன்பத்திற்காக இந்த உலகில் அழகிய முறையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும், எங்கள் சந்ததிகளையும், எங்களுடைய ஆற்றார் உறவினர் சுற்றத்தார் பிறப்புகள் உமக்கள் அல்லா உலகத்தில் உண்டான முப்பினான முஸ்லிமான அனைத்து பேரையும் ஆக்கிவை அல்லா. நமக்கு மட்டும் கேட்கறது இல்லை, ஏன் நம்ம அல்லாட்ட கேட்கறதுல கஞ்சத்தனம், எல்லாருக்கும் அல்லா கொடுக்கணும். நம்ம எல்லாரோட இருந்த எவ்வளவு சிறப்பா இருப்போம், எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். பாருங்களேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு விருப்பமான 4 பேரை மொத்தம் நீ இங்கதான் இருக்கியா, நீ இங்கதான் இருக்கியோ, நீ எப்ப வந்த அப்படின்னு பார்ப்போம், சந்தோஷமா கட்டி பிடிப்போம், மிஸ் பண்ணுவோம். அந்த முகத்தை பார்க்கணுமே, சந்தோஷமும் புன்னையும் அப்படியே மலர்ச்சியும். அப்ப நாம எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கத்துல கொண்டு போய் ஒண்ணு சேர்த்தாங்கன்னா நம்ம அப்படித்தானே பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் நல்லா பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது, இதுல உங்களை ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பொறுப்பாளர்களா ஆக்கியிருக்கான். நீங்க எப்படி செயல்படுறீங்க அல்லாஹ் அந்த பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா ஆக்கிவையா. ஆகவே இந்த உலகத்துல இதனுடைய சோதனையிலிருந்து, பெண்களின் சோதனையிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். நம்முடைய ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. ஆகவே இந்த உலக சோதனையில இருந்தோம் பாத்துக்குங்க, அதோட விடல, பெண்களின் சோதனையில இருந்து
உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்களிடம் நடைபெற்ற குழப்பம் பெண்களால் தான் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த பெண்கள் நாம எப்படி இருக்கணும்? யா என் மூலம் எந்த ஒரு குழப்பத்தையும் கொடுத்துறாத யாவாண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் யாழ்லா இந்த இடத்துல நம்ம 80 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நம்ம எல்லாரும் துவா செய்வோம். யாழ்லா எங்களால் எந்த ஒரு குழப்பத்தையும் எங்களுடைய குடும்பத்தாருக்கோ எங்கள் உற்றார் உறவினர்களுக்கோ இல்ல இந்த உலகத்தினருக்கோ எந்த ஒரு குழப்பத்தையும் கொடுத்து விடாத யாழ்லா எங்களை நல்ல வழி அழகான முறையில நீ ரோல் மாடலா காமிச்சிருக்கிய, ஈமானுக்கு ரோல் மாடலா காமிச்சிருக்கிய. அப்படிப்பட்ட பெண் சமுதாயத்தின் ரோல் மாடலா எங்களை ஆக்கி வையாங்களா. நிச்சயமா மதுவா சினிமா இல்லையா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, பெண்களாலதான் நிறைய குழப்பம். பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நல்லா நீ பாதுகாத்து. உண்மையிலேயே ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நல்லவளா இருந்தா, பொறுப்புள்ள பிள்ளையா இருந்தா, நிறைய அச்சம் உள்ள பிள்ளையா இருந்தா எத்தனையோ ஒற்றுமைகளை பார்க்கலாம். நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு எல்லாம் நீ நிறைய செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஈமானில் உறுதியை கூடிய அல்லாஹ், மேலும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பரக்கத்தை கூடிய அல்லாஹ், நல்ல சந்ததிகளை கூடிய அல்லாஹ். ஆமீன். உண்மையிலேயே அல்லாஹ் அக்பர். பெண்கள்கிட்ட அல்லாஹால அவ்வளவு ஒரு சக்திய ஆற்றலை கொடுத்திருக்கான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்கடா, ஒரு கூர்மையான கத்தியை போன்ற கூர்மையான அறிவுடைய ஆணையும் ஒண்ணுமில்லாம மழுங்கடிக்க கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்றா அது பெண்ணிட்ட தான் இருக்குன்றா. அந்த மாதிரி எங்களை ஆக்கியதையாவா உனக்கு அழகான முறையில அழகிய செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய பெண் மக்களாக, நல்ல சந்ததிகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக, ஈமானிய ரோல் மாடலாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆக்கி வையாவே. அடுத்து பாருங்க 8வது வசனம். இதுல சொல்றான், இந்த உலகத்துல நிலையற்ற தன்மை, அழிவு, சிதைவு ஆகியத்தை பத்தி அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். நிச்சயமாக நாம் அதன் மேலுள்ளவற்றை ஒரு நாள் கட்டாந்தரையா ஆக்குவோம். எவ்வளவு அழகு, எவ்வளவு உணப்பு, எவ்வளவு எழில் கொஞ்சம் கூடியது. முன்னாடி போனது கேட்டுக்கு முன்னாடி லைட்டுக்கு பக்கத்துல பிளவரு, பிளவருக்கு பக்கத்துல இன்னும் என்ன அவ்வளவு அழகா எவ்வளவு வச்சிருக்கோம். போனதும் எனக்கு என்ன சொல்றது, என்னை விட இன்னும் உங்களுக்கு சொன்னா நிறைய சொல்றீங்க. இவ்வளவு அழகா நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு நாள் தரமட்டமா போயிடும். இப்படி நம்ம நினைச்சோம்னா இது நிரந்தரமான நினைக்க மாட்டோம்ல. இத ஹலால் ஹராம் வேணாம அடுத்தவங்களை அடிச்சு புடிச்சு எதுவும் செய்ய மாட்டோம்ல. அப்ப அல்லாஹ் சொல்றா, நிச்சயமாக இந்த பூமியை அலங்கரித்த பின்னர் அதை அழிவுக்கும் சிதைவுக்கும் உள்ளாக்குவோம். அதன் மேலுள்ள அனைத்து பொருட்களையும் அழித்து விட்டு அதை செடி கொடிகள் முளைக்காத, பயனேதும் பெற முடியாத கட்டாந்தரையா ஆக்கிடுவோம். எதுவுமே உன்னால செய்ய முடியாது, அந்த மாதிரி ஆக்கிடுவோம். இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்லும் போது, பூமியின் மேலுள்ள அனைத்தையும் அல்லாஹ் அடியோடு அழிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாந்தரைங்கிறத குறிக்கிறதுக்கு இங்க அரபுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வெற்றிடமா அல்லாஹ் ஆக்கிடுவான். கதாரா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மரமோ செடியோ இல்லாத நிலப்பகுதி இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு எந்த பொருளும் இல்லாத வெற்று திடல் இருக்குல்ல அப்படின்ற ஒரு பொருள் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. இன்னும் தனது கூற்றுக்கு சான்றாக வறண்டு போன தரிசு நிலம் இருக்குல்ல, அத பக்கம் நீரை பாய செஞ்சு அதன் மூலம் அவங்க கால்நடைகளுக்கு அவங்க செய்யக்கூடிய பயிர்களுக்கும் விளையாத ஒரு பூமி இருக்கிறத பாக்குறாங்கல்ல, கவனிக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு 32வது அத்தியாயத்துல 27வது வசனத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்தை நீங்க பாக்கலையா? அது மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். பாருங்க, இந்த பூமிங்கிறது இன்னைக்கு ஆசாசையா பார்த்து வாங்கி வைக்கிற ஒவ்வொன்றுமே நிலை இல்லாதது. அல்லாஹ் நாடக்கூடிய அந்த நேரம் வரும்போது அனைத்தும் அழியக்கூடியதா இருக்கு. ஆமா, இங்க அழியாததா இருக்கு. யார் அல்லாஹுடைய செயல்களை, அல்லாஹுடைய நேர்வழிகாட்டுதலை பார்த்து கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழியாத நிரந்தரமா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அல்லாஹ் செகண்ட் வசனத்திலே சொல்லிட்டான், அவங்களுக்கு யார் நற்செயல் செய்யக்கூடியவர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு 3வது வசனத்துல சொர்க்கம், அது நிரந்தரமா இருப்பீங்க. பாருங்க, இது எவ்வளவு எனக்கு எப்படி கேட்க படிக்க இன்னும் நிறைய சொல்லணும் போல இருந்துச்சு.
எவ்வளவு ஷார்ட்டா சொல்லணும்னு நினைச்சாலும் முடியல. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா 1 to இன்னைக்கு 8 வசனங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த 8 வசனத்திலையும் முதல்ல அல்லாஹ் தஆலா தன்னை புகழ்ந்து உண்மையிலேயே நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது, அதுல இருக்க அலங்காரத்தை, அதுல இருக்க அழகு அழியக்கூடியது, இதை நம்ம டெஸ்டா தான் நம்ம வச்சிருக்கோங்கிறத ஆணித்தரமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் கேட்டு அழகிய முறையில நம்ம செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நாங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றும் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த அழியக்கூடிய துனியாவில், இந்த அழியக்கூடிய பொருள்களில் நாங்கள் மூழ்கி விடாமல், யா அல்லாஹ் அழியாத அந்த மறுமை வாழ்க்கைக்காக அதிகம் நல்லமல் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி உறுதியான ஈமானை தந்து, அந்த ஈமான் அழகான முறையில் அமல்கள் செய்து உடல் ஆரோக்கியத்தை தந்து, யா அல்லாஹ் பொருளாதாரத்தில் வரக்கத் தந்து, யா அல்லாஹ் கல்வி அதிக ஞானத்தை, யா அல்லாஹ் உன்னுடைய அழகிய வேதத்தை இணங்கி அமல் செய்யக்கூடிய அழகிய அறிவு சிந்தனை ஞானத்தையும் தந்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.